ஹலோ, நான் தான் உங்க நெல்லை பேசுறேன் நண்பர்களே. இன்னைக்கு இந்த பதிவு யாருக்குன்னா, நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், நாம் தமிழர் கட்சியில் இருக்க அனைத்து நல் உள்ளங்களுக்கும், அண்ணன் சீமான் எல்லாருக்கும் இந்த பதிவு. சீமானன் கட்சியில இருந்து ஒரு முக்கியமான ஒரு நபர், சீமானனுக்கு ஒரு வலதுகையா இருந்த ஒரு மனிதர், சீமானன் அந்த கட்சியை விட்டு, நாம் தமிழர் கட்சியை விட்டு விலகிடுறேன் அப்படின்னு போயிட்டாரு. அது யாரு, எதுக்காக விலகினாங்க என்னன்னு நம்ம வீடியோ ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நாம் தமிழர் கட்சி சீமானை பத்தி தெரியும். கடந்த 10 வருஷத்துக்கு மேல கட்சி நடத்தி அவரு போராடிக்கிட்டு இருந்தாரு. போராடிக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் நின்று பார்த்தாரு, ஜெயிக்க முடியல. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட நான் நின்று பார்த்தாரு, ஜெயிக்க முடியல. ஒரு தொகுதி கூட வர முடியல. டெபாசிட் கூட இழந்து பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்ட கட்சியா நாம் தமிழர் கட்சி இருந்துச்சு. ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சியில அண்ணனுக்கு வலதுகையா இருந்த ஒரு மனிதர் விலகிட்டாரு. நீங்க கூட நினைக்கலாம், வலது கையா இருந்தவர்னா ஒன்னு சாட்டை துறைமுருகனா இருக்குமா நினைச்சிருப்பீங்க. அவர் கிடையாது. அவருக்கும் மேல ஒருத்தர் 10 வருஷமா அவருக்கு நல்ல ஒரு நெருங்கிய நண்பரா இருந்தவர். யாருன்னு பாத்தீங்கன்னா, இயக்குனர் களஞ்சியம்னு ஒரு அண்ணன். சரியா, களஞ்சியம் அவர்கள் நான் கட்சியை விட்டே போறேன் அப்படின்னு பிரஸ் மீட் வச்சு பத்திரிகையில எழுதி எல்லாம் போயிட்டு, எப்படின்னா நான் 10 வருஷமா கட்சிக்காக நான் கஷ்டப்பட்டு படாத பாடுபட்டு உழைச்சிருக்கேன். எனக்கு சீமானன் மேல வர எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல அவர் பண்ற விஷயம். ஏன்னா ஒரு இடத்துல கூட நின்று ஜெயிக்க முடியல. தன்னோட கட்சியோட பேரு புகழ பெருமையை பேசி அது மூலியமா ஜெயிப்பாருன்னு பார்த்தா அடுத்த கட்சியிலே குறை சொல்லிக்கிட்டே இருக்காரு. எனக்கு அதனால இவரோட கட்சி கொள்கை கோட்பாடு எதுவுமே எனக்கு பிடிக்கல. அதனால நான் கட்சியை விட்டு விலகுறேன், உங்க கட்சியில நான் இனிமேல் நான் பயணிக்க விரும்பலன்னு சொல்லிட்டு கட்சியில இருந்து எல்லா பொறுப்புல இருந்தும் அவரை விடுவிச்சிட்டாரு. இதனால சீமானனே நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், உண்மையாவே அவர் உங்களுக்கு வலது கையா இருந்தவர். நீங்க உண்மையை சொல்றேன், அடுத்த கட்சியை தரக்குறைவா பேசி பேசி உங்களோட மரியாதையை இறக்கிக்கிறீங்க. உங்க கட்சியோட கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, உங்க கட்சியை வளர்க்கறத பத்தி நீங்க பேசுங்க. அடுத்து எப்படி ஜெயிக்கலாம், என்ன பண்ணலாம் அதை நினைக்காம நீங்க அடுத்த கட்சியில அவங்க எதை பண்ணாங்க, இவங்க எதை பண்ணாங்க, அணிலு தற்குறி அது இதுன்னு தேவையில்லாம ஒவ்வொருத்தரையும் பேசி பேசி இன்னும் பாருங்க, இவர் மட்டும்தான் போயிருக்காரு நினைக்கிறாங்க. இன்னும் அடுத்து நிறைய பேர் உங்க உறுப்பினர் இருக்காங்க, எல்லாருமே கண்டிப்பா உங்கள்ட்ட போயிருவாங்க. ஏன்னா நீங்க சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் பண்றதுனால அவங்களுக்கே பிடிக்கல. உங்க நண்பர் 10 வருஷம் உங்க கூட இருந்தவருக்கே உங்களுக்கு பிடிக்காம விட்டுட்டு போயிட்டாருன்னா இனி யார் யார் போவாங்கன்னு கண்டிப்பா நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஆக போகுது, சொல்ல முடியாது. சாட்டை துறைமுருகன் போனாலும் போயிடுறாரு உங்க கட்சியை விட்டு, உங்களை விட்டு. அது நடக்கத்தான் போகுது. ஏன்னா நீங்க பண்ற பாடு அப்படி. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களே குறை சொல்லி பேசுனீங்கன்னா யார் உங்க கூட இருப்பாங்க? உங்க கட்சியை நீங்க தூக்கி பேசுங்க, கட்சியை வளங்க. அதை விட்டுட்டு அடுத்த கட்சியை பேசி அப்படி வளர்க்கணுமா? அதுதான் அவரோட கொள்கை, நான் சொல்றேன். சரியா? அதனால சீமானே, அடுத்து யாரு போக போறாங்கன்னு தெரியல உங்க கட்சியில இருந்து. நீங்க அதனால அடுத்த கட்ட நடவடிக்கை பாருங்க. ஏதோ தம்பி சொல்லிட்டேன். ரைட் நம்பர். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, மறக்காம நம்ம பேப்பர் 248 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.